எல்லாரும் இங்கே இருங்க. ராமநாதா, கடவுள் ஏண்டா இப்படி சோதிக்கிறான்? இப்பதானடா டூர் போய் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில படுத்து உயிர் பொழைச்சு, இப்ப மறுபடியும் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. போய் டாக்டரை பார்த்து சொல்லு, அவளை எப்படியாவது காப்பாத்த சொல்லுடா. பாட்டி அழாதீங்க, தைரியமா இருங்க. அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது பாட்டி. டாக்டர், மீனாட்சிக்கு எப்படி இருக்கு டாக்டர்? அவ உயிருக்கு ஆபத்திலே, அவளை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். சார், அவங்களுக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக். ஐயோ, பட் லேட் பண்ணாம இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டீங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். தேவையான டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ரிப்போர்ட்ஸையும் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். டோன்ட் வரி, வி ட்ரை அவர் பெஸ்ட். ராமநாதா, என்னடா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க? நாம பயந்த மாதிரியே ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்களே. அம்மா, ஆண்டவன் மீனாட்சி சோதிக்கலாமா? மொத்த குடும்பத்தையும் சோதிக்கிறாரு. மாமா, பாட்டிக்கு தைரியம் சொல்றதை விட்டுட்டு நீங்களும் அவங்களோட சேர்ந்து அழறீங்களே. இதை பாருங்க, டாக்டர் தான் கரெக்ட் டயத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொல்றாங்களே, அப்புறம் என்ன? அத்தைக்கு ஒன்றும் ஆகாது, நம்பிக்கையா தைரியமா இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மீனாட்சிங்கிற ஒரு பேஷண்ட் எங்க உடம்பு சரியில்லாம அட்மிட் ஆயிருக்காங்க. ஒரு நிமிஷம். திவ்யா, அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா, அதுவும் சிவியர் அட்டாக்கா. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஏய், எதுக்கு இவகிட்ட சொல்ற? யார் இவ? நீ அம்மா இல்ல, நான் உன் பொண்ணு இல்லன்னு சொன்னவ தானே இவ. இவளுக்கு மீனாட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கு இவ இங்க வந்தா? முதல்ல இவளை இங்கிருந்து போ சொல்லு. ஐயோ பாட்டி ப்ளீஸ். நீ சும்மா இரு காவ்யா. மறுஜென்ம எடுத்து கொல்கத்தாவில இருந்து வந்தவ என் மருமக. வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் ஆச்சு சரியா சாப்பிட்டுருப்பாளா, தூங்கி இருப்பாளா? ஒரு நிமிஷம் அவளை நிம்மதியா இருக்க விட்டுருப்பாளா? இவ வார்த்தையால கொண்டு சித்திரவதை பண்ணி இவளால ஹார்ட் அட்டாக் வந்து இப்ப படுத்திருக்கிறா. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இவதானே? பாட்டி கொஞ்சம் சத்தம் போடாம சும்மா இருங்க. அம்மாக்கு இப்படி ஆகும்னு இவளுக்கு எப்படி தெரியும்? அவளை ஒண்ணும் சொல்லாதீங்க நீ ப்ளீஸ். பேசாம இரு. ஏய், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கொன்னே போட்டுடுவேன். பண்றதையெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுக்கு வந்து நிக்கிற? செத்துட்டாளான்னு பார்த்து சந்தோஷப்பட வந்தியா? இல்ல அரைகுறை உயிர் இருந்தா சண்டை போட்டு அவ உயிரை முழுசா எடுக்கலான்னு வந்தியா? அவளை பார்க்க உனக்கு என்ன யோகிதை இருக்கு? எங்க மூஞ்சி இருக்கு? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இந்த பாரு, அவளை பார்க்க நான் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். நீ பார்க்க கூடாது. ஏண்டி நிக்கிற? ஓடி வெளியில. ஓ வெளியில. ஓடி. ஓ